ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சில தெலுங்கு வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவள் கோபமாக இருக்கிறாள். இதை தெலுங்கில் எப்படி சொல்கிறது? அவள் அப்படிங்கிறதுக்கு தெலுங்கில் ஆமி. கோபமாக அப்படிங்கிறத கோபங்கா அப்படின்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா, கோபங்கிற வார்த்தை தமிழ்லையும் தெலுங்குலையும் ஒன்று தான். அடுத்ததாக இருக்கிறாள் அப்படிங்கிறத உந்தி அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த மூன்று வார்த்தைகளையும் ஒன்றா சேர்த்து சொல்ல போகிறோம். அவள் கோபமாக இருக்கிறாள், ஆமே கோபங்கா உந்தி. ஆமே கோபங்கா உந்தி எப்படி சொல்லணும். அடுத்தது, என் வீடு சென்னையில் இருக்கிறது. இது எப்படி சொல்றது? என் வீடு அப்படின்னா இதே தெலுங்குல என் வீடு அப்படிங்கிறது நான் இல்லு அப்படின்னு சொல்லணும். சென்னையில் அப்படிங்கிறது சென்னையிலோ அப்படின்னு சொல்லணும். இருக்கிறதுங்கிறது உந்தி அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த மூன்று வார்த்தைகளையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி சொல்ல போகிறோம். என் வீடு சென்னையில் இருக்கிறது, నా ఇల్లు చెన్నైలో ఉంది. నా ఇల్లు చెన్నైలో ఉంది அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, எனக்கு வேலை இருக்கிறது. இது எப்படி சொல்றது? எனக்கு அப்படிங்கிறதுக்கு தெலுங்குல நாக்கு, வேலைக்கு பேரு பணி, இருக்கிறதுங்கிறது உந்தி. ஸோ இப்போ இந்த மூணையும் சேர்த்து சொல்லப்போம். எனக்கு வேலை இருக்கிறது, நாக்கு பணி உந்தி. நாக்கு பணி உந்தி எப்படி சொல்லணும். இந்த மாதிரி எளிய தமிழில் நீங்களும் தெலுங்கு கற்றுக்கிட்டு சரளமாக பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் விவரங்கள் அனுப்பி நன்றி, வணக்கம்.